இதுக்கு ஏஜ் எல்லாம் கணக்கு இல்லை. இதெல்லாம் தோணும், அதெல்லாம் தோணுது அப்படின்னா இள வயசாக இருந்தால் செய்யுங்க. பட் பியாண்ட் தட் நீங்கள் செய்யுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஆள் இல்லை. இதெல்லாம் தோணும், இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் இதெல்லாம் செஞ்சு போய் மாட்டிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்படின்றது வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான தேவைகள் அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். எங்களுக்கு வந்து இன்க்ரீஸ்டு செக்ஷுவல் டிசையர்ஸ் இருக்குது, செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வருது அப்படின்னும் போது அதுக்கு வந்து ஃபேமிலியில் பெருசாக கோப்பப் ஆகலை. நம்மளோட இப்போ நீங்கள் வந்து கன்னிராசி ஜென்னாக இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து பெருசாக உங்கள் கூட கோப்பப் பண்ணல அப்படின்னாலும், இப்போ நீங்கள் கன்னிராசி லேடியாக இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட பெருசாக கோப்பப் பண்ணலை அப்படின்னாலும் நம்ம வந்து இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வெளியே ஒரு பர்சனை தேடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தேடுறது அப்படின்றது என்ன கேட்டால் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி ரகசிய தொடர்பு அப்படின்றது நிறைய பேருக்கு வரும். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸு. இப்போ தான் எந்த ரிலேஷன்ஷிப்ஸும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்னு இல்லை இல்லைங்களா? ஸோ பியாண்ட் தட் திருமணமானவங்க திருமணம் ஆகாதவங்களோட இருக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. திருமணம் ஆகலைங்க, நாங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கோம் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. திருமணம் ஆயிடுச்சுங்க, திருமணமாகி பிள்ளைங்களே பெருசாக இருக்காங்க, நாங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின் போது அது இல்லீகலாக நோக்கி போகிறதுக்கு, அதனால் நம்ம ட்ராப் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு ப்ளஸ் என்ன அப்படின்னா கலைகளில் நாட்டம் இருக்கும். புதன் அப்படின்னாலே கலைகள் நாட்டம். அதுக்கு மேலே 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் வேற வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ கலைகளில் நாட்டம். நிறைய வந்து பாருங்கள், சினிமா பார்க்கணும், என்டர்டெயின் ஆகணும், நம்ம கலைகளை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு நாட்டமும் மேலோங்கும். இதெல்லாம் வந்து ப்ளஸ்ஸு. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். அது வந்து ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு. ப்ளஸ் என்ன, தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக்கும் போது நான் சாதிக்கணும். அதுதான் என்னோட தைரியம் அதிகமாச்சு. நான் சும்மா போகிறவனை போயிட்டு அவன் கேட்டான் ஒத்த வார்த்தை எனக்கு டென்ஷன் ஆகி அவங்ககிட்ட போய் பெருசாக சண்டை போட்டு காலரை பிடிச்சி ப்ராப்ளமை நாமனே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி நான் வந்து ஏற்படுத்திக்கினேன். இந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு.